அனைவருக்கும் வணக்கம். கிரிஜா சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம சம்பா கோதுமை ரவையில 5 வகையான ஹெல்த்தியான ரெசிபிஸ் தான் பார்க்க போறோம். இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்துல இந்த ரெசிபிஸ் நீங்க உங்க வீட்டுல ட்ரை பண்ணுங்க. சம்பா ரவையிலே நம்ம செய்யறதுக்கு நிறைய ரெசிபிஸ் இருக்கு. அடை, தோசை, பாயாசம், இட்லி, கிச்சடி, உப்புமா இப்படின்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அதுல நான் பொங்கல், சம்பா ரவை நீர் உருண்டை, சம்பா ரவை புட்டு, சம்பா ரவை பால் கேசரி, சம்பா ரவை தோசை இதுதான் நான் செஞ்சு காட்டியிருக்கேன். இந்த ரெசிபிஸ்லாம் எப்படி செய்யறதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி கிரிஜா சமையல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியா வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் சம்பா ரவை பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். சம்பா ரவை பொங்கல் செய்யறதுக்கு நான் 2 கப் அளவு சம்பா ரவை எடுத்திருக்கேன். 2ல இருந்து 2.5 கப் அளவு நீங்க சம்பா ரவை எடுத்தீங்கன்னா அதுல 4-5 பேர் தாராளமா சாப்பிடலாம். 2 கப் அளவு சம்பா ரவைக்கு 1/2 கப் அளவு சிறுபருப்பு எடுத்துக்கலாம். சிறுபருப்பை சேர்த்து ஒரு 2 முறை அலசி எடுத்துட்டு வந்து தண்ணிய ஃபுல்லா வடிகட்டி எடுத்துட்டு வந்து தனியா வச்சிடுங்க. அடுத்து ஒரு குக்கர்ல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் தாளிக்கிறதுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கங்க. கூடவே 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒன்றும் பாதியமா தட்டி வச்சிருந்த மிளகு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, கூடவே 3 பச்சை மிளகாய் நடுவில் கீரி சேர்த்துக்கங்க. இஞ்சி, துருவி வச்சிருந்த இஞ்சி சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும் பொங்கலுக்கு. 1 இன்ச் அளவு இஞ்சியை துருவி சேர்த்துக்கங்க. சேர்த்து 1 நிமிஷம் இதை நல்லா வதக்கிக்கலாம். கூடவே 10ல இருந்து 12 முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பை இடையில நம்ம சாப்பிடும்போது கடிப்படும் போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். கட்டி பெருங்காயம் ஒரு சின்ன துண்டு அளவு சேர்த்துக்கலாம். தூள் பெருங்காயமா இருந்தா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கங்க. நாம அலசி எடுத்து வச்சிருந்த சிறுபருப்பை கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 3 நிமிஷம் இதை நல்லா வதக்கி விடணும். அந்த சிறுபருப்பை எண்ணெயிலேயே நல்லா பொரிஞ்சு வரணும். 3ல இருந்து 4 நிமிஷம் நல்லா சிறுபருப்பை வறுத்துக்கங்க, அந்த எண்ணெயிலேயே பொரிஞ்சு வர மாதிரி. கூடவே நாம உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த சிறுபருப்போட நல்லா கலந்து வரட்டும். அடுத்து நாம எடுத்து வச்சிருந்த ரவையை சேர்த்து இதுவும் ஒரு 3 நிமிஷம் நல்லா வறுத்துக்கணும். ரவை சிறுபருப்பெல்லாம் சேர்ந்து சிறுபருப்பை ஒரு 3 நிமிஷம் நல்லா தனியா வறுத்துக்கணும். ரவையையும் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் தனியா நல்லா வறுத்துக்கங்க. இந்த ரவையில இருந்து வாசம் வர வர வறுத்துக்கங்க. பக்கத்துல நான் சுடு தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன். 1 கப் அளவு ரவைக்கு 3 கப் அளவு தண்ணி எடுத்துக்கணும். நான் 2 கப் அளவு ரவை எடுத்திருக்கேன். 6 கப் அளவு தண்ணி. சிறுபருப்பு 1/2 டம்ளர் எடுத்ததுனால 2 கப் அளவு தண்ணி மொத்தமா சேர்த்து அதே டம்ளர்ல இல்ல கப்ல 8 டம்ளர் வரணும். ரவை நல்லா வறுபட்டு வாசம் வந்ததுக்கு அப்புறமா நாம சுடு தண்ணி கொதிக்க வச்ச சுடு தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு முறை நல்லா கிளறி விட்டுட்டு கடைசியா 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து உடனே குக்கர் மூடியை போட்டுடலாம். தண்ணியை வத்த விட்டுறக்கூடாது. குக்கர் மூடி போட்டு வெயிட் வச்சு 4ல இருந்து 5 விசில் வச்சு எடுத்துக்கங்க. இது மீடியம் ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். நீங்க ஃபுல் ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா அடியில அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஃபுல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. லோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு விசில் வச்சு எடுங்க. அப்பதான் கரெக்டா இருக்கும், அடிப்பிடிக்காது. நமக்கு ஸ்டெப் மட்டும் செக் பண்ணிட்டு நான் ஒரு 5 விசில் வச்சு எடுத்தேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணி விசிலும் அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம சூப்பரான சம்பா ரவை பொங்கல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. அடிப்பிடிக்காம வந்திருக்கு பாருங்க. நீங்களும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஃபுல் ஃப்ளேம்ல வச்சா அடியில பிடிச்சிக்கும். இந்த சம்பா ரவை பொங்கல் ரெசிபி ரொம்பவே டேஸ்ட் சூப்பரா இருக்கும், ஆரோக்கியமானதும் கூட. கடைசியில இன்னும் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கங்க. ஏன்னா நம்ம தாளிக்கும் போதே எண்ணெய் மட்டும்தான் ஊற்றி தாளிச்சோம். 2 கப் அளவு சம்பா ரவைக்கு 4ல இருந்து 5 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும், வாசமாகவும் இருக்கும். அதுக்காக தான் நெய் சேர்த்துக்கிறது. இப்போ சம்பா ரவை பொங்கல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க தேங்காய் சட்னியோட சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் டேஸ்டா இருக்கும். தேங்காய் சட்னி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா சாம்பாரோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். தேங்காய் சட்னி இல்லை சாம்பார் வச்சு நீங்களும் இந்த சம்பா ரவை பொங்கல்ல உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க.
அடுத்து நாம ஒரு ஸ்வீட் ரெசிபி சம்பா ரவை பால் கேசரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கர்ல 2ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. கூடவே நான் 1 கப் அளவு சம்பா ரவை எடுத்திருக்கேன். 1 கப் அளவு ரவை எடுத்துக்கங்க. நீங்க எந்த கப்ல ரவை எடுக்கிறீங்களோ அதிலே தான் நாட்டு சர்க்கரையை நம்ம அளக்க போறோம். இது நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வாசம் வர அளவு நல்லா வறுபடட்டும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வறுத்துக்கிட்டே இருங்க. அதுக்குள்ள ஒரு பாத்திரத்துல 1 கப் அளவு சம்பா ரவைக்கு 2 கப் அளவு பால், 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். மொத்தமா தண்ணியும் பாலும் சேர்த்து 4 கப் சேர்த்துக்கங்க. இதுல முழுசாவே நம்ம பால் சேர்த்து செஞ்சா கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும். அதனாலதான் பாதி அளவு பால் பாதி அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். பாலையும் தண்ணியும் சேர்த்து அடுப்புல சூடு பண்ணிக்கங்க. சம்பா ரவை 3-4 நிமிஷம் நல்லா வாசம் வர அளவு நல்லா வறுத்துக்கங்க. இப்போ நல்லா வறுத்துட்டேன். அடுத்து நம்ம சூடு பண்ணி வச்சிருக்க பாலை சேர்த்துக்கலாம். பால் ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, மிதமான சூட்டில் இருந்தாலே போதும். பால் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த ரவை பால்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு குக்கர் மூடி போட்டு வெயிட் வச்சு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கங்க. நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 2 விசில் இருக்கட்டும். 2 விசில் வச்சதுக்கு அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடக்கூடாது. 2 விசில் வந்ததுக்கு அப்புறமா நாம இதை லோ ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். ஃபுல் லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேம்ல வச்சு இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நாம இதை முழுசாவே விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஏன் அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சு 5 நிமிஷம் வைக்கிறோம்னா நம்ம பால் சேர்த்துருக்கிறதுனால அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம லோ ஃப்ளேம்ல வச்சுக்கிறோம். நாம சம்பா ரவையை கடாயில வேக வைக்கிறத விட இந்த மாதிரி குக்கர்ல வேக வச்சோம்னா நல்லா வெந்து வரும். அதுக்காக தான் குக்கர் யூஸ் பண்றது. சம்பா ரவையை மீடியம் ஃப்ளேம்ல லோ ஃப்ளேம்ல வச்சுதான் நம்ம குக் பண்ணணும். நம்ம சம்பா ரவை நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தனியா வச்சுட்டு கடாயில 2ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. நெய் சேர்த்து ஒரு 10ல இருந்து 12 முந்திரி பருப்பு லைட்டா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவு வறுத்துக்கலாம். கூடவே 10 திராட்சை சேர்த்துக்கலாம். திராட்சை சேர்த்து திராட்சை பொரிஞ்சதும் தனியா ஒரு கப்ல மாத்தி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற சம்பா ரவையை அந்த நெய்யிலே சேர்த்துக்கங்க. நம்ம ரவையை அளந்து அதே கப்ல 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை நம்ம சேர்த்து செய்யும் போது திகட்டாது. உங்களுக்கு ஸ்வீட் இன்னும் அதிகமா வேணும்னா நீங்க 1 கப் சேர்த்துக்கங்க. நாட்டு சர்க்கரை எல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போது நல்லா கரைஞ்சு வரும். நம்ம சேர்த்த நாட்டு சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சு வர அளவு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இதுல பால் சேர்த்துருக்கிறதுனால நாட்டு சர்க்கரை நம்ம 3/4 கப் அளவு சேர்த்தாலே கரெக்டா இருக்கும். ஸ்வீட்டு மிதமா இருக்கும். ஸ்வீட் நம்ம அதிகமா சேர்க்கும் போது திகட்ட ஆரம்பிச்சிடும். அதனால நீங்க நாட்டு சர்க்கரை பார்த்தே சேர்த்துக்கங்க. நாட்டு சர்க்கரை ரவையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி கரைஞ்சு வந்துடும். இந்த டைமிங்ல நம்ம ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சர்க்கரையை கூட்டி கொடுக்கறதுக்காக ஒரு சிட்டிகை அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கங்க. கூடவே ஏலக்காய் பொடி பண்ணி வச்சிருந்த ஏலக்காய் சேர்த்துக்கங்க. அப்படி இல்லைன்னா நீங்க நாட்டு சர்க்கரையில தனியா பொடி பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நெய் நாம இன்னும் அதிகமா சேர்க்க வேண்டியது இருக்கும். 1 கப் அளவு ரவைக்கு 3ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்தாதான் நல்லா டேஸ்டா இருக்கும் கேசரி. திரும்ப இன்னொரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம மொத்தமா நெய் சேர்த்து கலந்து விடுறதை விட கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூனா நம்ம சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். அடுத்து நம்ம முந்திரி பருப்பு திராட்சை வறுத்து வச்சிருந்ததை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கடைசியா நாம இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்துக்கலாம். நாம 1 கப் அளவு ரவைக்கு, அதாவது 1/4 கிலோ அளவு ரவைக்கு 4ல இருந்து 5 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்தாதான் நமக்கு கேசரி சூப்பரா இருக்கும். 1/4 கிலோ ரவைக்கு 100ல இருந்து 150 ml நெய் கரெக்டா இருக்கும் நமக்கு. அதுக்கு மேல சேர்த்தாதான் நமக்கு திகட்டும். இப்ப நம்ம சூப்பரான சம்பா ரவை பால் கேசரி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்டுல இந்த ஸ்வீட் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம சம்பா ரவையில நீர் உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல 1/4 கப் அளவு கடலைப்பருப்பை சேர்த்து 2 முறை நல்லா அலசி எடுத்துட்டு வந்துருங்க. கடலைப்பருப்பை நல்லா அலசி எடுத்துட்டு வந்துட்டு அதுல 1/2 டம்ளர் அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம்.
கடலைப்பருப்பும் காஞ்ச மிளகாவும் சேர்த்து 1 மணி நேரம் இது நல்லா ஊறட்டும். 1 மணி நேரம் நான் ஊற வச்சு எடுத்துட்டேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இதை தனியாக வச்சிடலாம். நான் 2 கப் அளவு சம்பா ரவை எடுத்திருக்கேன். சம்பா ரவையை நம்ம ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கலாம். சம்பா ரவை சேர்த்துட்டு நல்லா வாசம் வர அளவு நல்லா வறுத்துக்கணும். 3-4 நிமிஷம் நல்லா வாசம் வர அளவு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நல்லா நான் ஒரு 4 நிமிஷம் நல்லா வறுத்துட்டேன். இதை தனியாக எடுத்து வச்சிடுங்க. அடுத்த கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கங்க. கடலைப்பருப்பு ஓரளவு நல்லா வறுப்பட்டதும் உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கங்க. பருப்பெல்லாம் நல்லா வறுப்பட்டதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கங்க. கடுகு பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. கூடவே இதுலேயே நம்ம காரத்துக்கு 3 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கங்க. காஞ்ச மிளகாய் வாசம் வர அளவு நல்லா வறுத்துக்கங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு துருவி வச்சிருந்த தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து இதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். அதிக நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. தேங்காய் கலர்லாம் மாற வேண்டாம். தேங்காய் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வறுத்துட்டு நாம் அரைச்சி வச்சிருந்த கடலைப்பருப்பு காஞ்ச மிளகாய் சேர்த்து அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 2 கப் அளவு சம்பா ரவைக்கு 1/4 கப் அளவு கடலைப்பருப்பு ஊற வச்சு அரைச்சி எடுத்தா கரெக்டாக இருக்கும். நாம் அந்த பேஸ்ட்டு ஃபுல்லாகவே சேர்த்துட்டு கூடவே டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். 2 கப் அளவு சம்பா ரவைக்கு 5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவு சம்பா ரவைக்கு 2.5 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். நீங்கள் பார்த்து சேர்த்துக்கங்க. 1க்கு 2.5 ரேஷியோ கணக்கில் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். அப்போ தான் சம்பா ரவை நல்லா வெந்து வரும். இப்போ தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். இது ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததும் நம்ம சம்பா ரவையை சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருந்தா சம்பா ரவையை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கட்டிகள்லாம் இல்லாமல் கிளறி விட்டுக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. மொத்தமாக சேர்த்தா நமக்கு கட்டி அதிகமாகிடும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விட்டுக்கிட்டே அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நல்லா அந்த கட்டிகள்லாம் இல்லாத அளவு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க. இந்த டைமில் ஃபுல் ஃப்ளேமில் வச்சா அதிகமாக கட்டி தட்டிடும். இப்போ இது நல்லா கெட்டியாகட்டும். கொஞ்ச நேரம் டைம் கொடுத்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. அடிப்பிடிக்காத மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும். நாம் ஊற்றின தண்ணிலாம் சுண்டி வர அளவு நல்லா கிளறினதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணி இது மிதமான சூடு வர வர நல்லா கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. மிதமான சூட்டில் இருக்குது. கை பொறுக்கிற அளவு சூடு வந்ததும் நம்ம இதை ரவுண்டாக பிடிச்சி எடுத்துக்கலாம். பொறுமையாக ரவுண்டாக பிடிச்சி எடுத்துக்கங்க. ரொம்ப நேரம் ஆற விட்டுற வேண்டாம். கை பொறுக்கிற அளவு சுடு வந்ததும் இட்லி தட்டில் எண்ணெய் தடவி நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த உருண்டைகளை இட்லி தட்டில் சேர்த்துக்கலாம். ஒரு குழியில் நீங்கள் 2 கூட வச்சுக்கலாம். எல்லா உருண்டைகளையுமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். நான் மிடில் உள்ள தட்டை வச்சுக்கல. அடித்தட்டும் மேல் தட்டும் மட்டும்தான் வச்சுருக்கேன். சேர்ந்த மாதிரி வச்சா நமக்கு உடைஞ்சு வந்துடும். அடுத்த தட்டு வைக்க முடியாது. 10 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்துடுச்சு. ஏற்கனவே நாம் தண்ணியில் சேர்த்து வேக வச்சு தான் நம்ம உருண்டைகளை வச்சோம். அதனால 10 நிமிஷம் இருந்தாலே நல்லா வெந்து வந்துடும். இப்போ அடுப்பை அணைச்சிடுங்க. சாதாரணமாகவே இந்த உருண்டைகளை நம்ம சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் தேங்காய் சட்னி கார சட்னியோட சேர்த்து சாப்பிடலாம். அடுத்து நம்ம சம்பா ரவை புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இந்த புட்டு செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் 1 கப் அளவு சம்பா ரவை எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி புட்டு மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும். நார்மலாக நம்ம அரிசி மாவில் புட்டு செஞ்சால் கொஞ்சம் கம்மியாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைவோம். அது சீக்கிரமாக வெந்துடும். இது சம்பா ரவைன்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கங்க. அப்போதான் ரவை தண்ணியில் நல்லா ஊறி வெந்து வரும். இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நாம் இட்லி தட்டில் எண்ணெய் தடவிக்கலாம்.
எண்ணெய் கொஞ்சமாக தடவி நாம் ஊற வச்சிருந்த சம்பா ரவையை கையில் கொஞ்சமாக எடுத்து இட்லி தட்டில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை 10 நிமிஷம் நல்லா வேக வைக்கணும். நாம் 2 முறை சம்பா ரவையை வேக வைப்போம். சாதாரணமாக சம்பா ரவையை 10 நிமிஷம் மட்டும் இட்லி பானையில் வேக வச்சு தனியாக எடுத்துக்கணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து முந்திரி பருப்பை தனியாக வறுத்து வச்சுக்கலாம். புட்டில் முந்திரி பருப்போடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நாம் வேக வச்சிருந்த சம்பா ரவையை எடுத்து அதை கை பொறுக்கிற அளவு சூடு ஆறினதும் கையாலேயே தனியாக உதிர்த்து வச்சுக்கோங்க. நல்லா அந்த கட்டிகள்லாம் இல்லாமல் உதிர்த்துக்கங்க. நார்மலாக நம்ம அரிசி மாவு புட்டுன்னா நம்ம ஒரு முறை தான் வேக வச்சு சாப்பிடுவோம். இது நம்ம 2 முறை வேக வைக்கணும். இப்போ நம்ம உதிர்த்து வச்சிருந்த சம்பா ரவையை கடாயில் முந்திரி பருப்பை வறுத்து வச்சிருந்த நெய்யோடையே சேர்த்துக்கலாம். அடுப்பை அணைச்சிட்டு சேர்த்துக்கங்க. கூடவே நாம எந்த கப்ல சம்பா ரவை அளந்தோமோ அதே கப்லயே 1/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கங்க. உங்களுக்கு இனிப்பு கூடுதலா வேணும்னா 1 கப் அளவு சேர்த்துக்கங்க. நல்லா பொடி பண்ணி வச்சிருந்த ஏலக்காய் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். கூடவே அரை முடி அளவு தேங்காய் துருவி எடுத்து வச்சிருந்தா அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். புட்டுக்கு தேங்காய் நிறைய சேர்க்கும் போது டேஸ்டா இருக்கும். அதனால அரை முடி தேங்காவை துருவி சேர்த்துக்கங்க. இது எல்லாத்தையும் நாம கரண்டியால மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு திரும்ப நாம இட்லி தட்டில் சேர்த்து 20 நிமிஷம் நல்லா இதை வேக வைக்கணும். நாம நாட்டு சர்க்கரையெல்லாம் சேர்த்து வேக வைக்கும் போது நாட்டு சர்க்கரையெல்லாம் ரவையோட சேர்த்து நல்லா உருகி வெந்து வந்துடும். அதனாலதான் நாம இதை 2 முறை வேக வைக்கிறோம். 20 to 25 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் சம்பா ரவை புட்டு நல்லா வெந்து வந்துடுச்சு. ஹெல்த்தியான சம்பா ரவை புட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக நம்ம சம்பா ரவை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் 1 கப் அளவு சம்பா ரவை எடுத்திருக்கேன். 1 கப் அளவு சம்பா ரவைக்கு அதே 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கணும். நான் இது சம்பா ரவை தோசைங்கிறதுனால மைதா மாவு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் மைதா மாவு சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு சம்பா ரவை, 1 கப் அளவு கோதுமை மாவு, கூடவே 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கங்க. அதே 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், தட்டி வச்சிருந்த மிளகு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கங்க. தட்டி சேர்க்கும் போது நமக்கு வாயில் கடிப்படாது. ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இதை கலந்து விட்டுறலாம். இது ரவா தோசைங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மோர் பதத்துக்கு நாம் இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். கோதுமை மாவுலாம் சேர்த்துருக்கிறதுனால கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மோர் பதத்துக்கு நல்லா கரைச்சிக்கோங்க. மாவை நல்லா கரைச்சதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க. அப்போ தான் சம்பா ரவைலாம் நல்லா ஊறி வரும். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. ரவையெல்லாம் நல்லா ஊறி வந்துடுச்சு. மாவை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இன்னும் நல்லா கெட்டியாயிடுச்சு. அதனால இன்னும் போதுமான அளவு தண்ணி சேர்த்துக்கங்க. நல்லா மாவு தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் தோசை சுடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம ரவை தோசை செய்கிறதுக்கு தோசைக்கல்லும் நல்லா இருக்கணும். நல்ல தோசைக்கல்லாக எடுத்துக்கங்க. அதில் எண்ணெய் தடவி தேய்ச்சிக்கங்க. கல் நல்லா சூடானதும் மிதமான தீயில வச்சுட்டு மாவை சுற்றி ஊற்றிக்கங்க. மாவை சுற்றினாப்புல ஊற்றணும். அப்போ தான் நமக்கு ரவை தோசை கரெக்டாக வரும். இந்த மாதிரி இருக்கிற ஓட்டையெல்லாம் ஃபில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கேப் இருந்தால் தான் ரவை தோசைக்கும் நல்லாயிருக்கும். மாவை பரவலாக ஊற்றிட்டு சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கங்க. சைடில் கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். அது வரை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்கங்க. நம்ம திருப்பி போட வேண்டாம். அப்படியே ஓரமாக இருந்து பொறுமையாக எடுத்துக்கலாம். சைடில் நல்லா மொறுமொறுப்பாக வந்ததும் நம்ம தோசையை எடுத்துக்கலாம். ரவை தோசை நம்ம சுட்டு எடுக்கும்போது கொஞ்சம் லேட்டாக ஆகும். அதனால் பொறுமையாக டைம் கொடுத்து ஓரத்தில் நல்லா மொறுமொறுப்பாக வந்ததும் நம்ம எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டெப் மட்டும் நீங்கள் பார்த்துக்கங்க. அடுத்து இன்னொரு தோசையும் நான் உங்களுக்காக ஊற்றி காட்டுறேன். சைடில் இருந்து சுற்றி ஊற்றணும். நார்மலான தோசைனா நம்ம மிடில் இருந்து ஊற்றுவோம். இதை மிடில் ஊற்றாமல் சைடில் இருந்து சுற்றி ஊற்றணும்.
மாவு கெட்டி ஆயிட்டே இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கிட்டே இருங்க. அதே மாதிரி ஒவ்வொரு முறை தோசை ஊற்றும் போதும் மாவை நல்லா கலக்கிக்கங்க. ரவையெல்லாம் அடியில் போய் தங்கிடும். நல்லா கலக்கிட்டு தான் அடுத்த தோசையை ஊற்றணும். ஒரு 3-4 நிமிஷம் டைம் கொடுத்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஓரமாக முறுமுறுப்பாக வந்ததுக்கு பிறகு நீங்கள் திருப்பி போடாமல் எடுத்துக்கங்க பொறுமையாக. இப்போ நம்ம சம்பா ரவை தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நீங்கள் தேங்காய் சட்னி, கார சட்னி, சாம்பார் எது வச்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மாவை கலந்துட்டு 1/2 மணி நேரம் ஊற வைக்கிறதோட சரி, புளிக்க வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. இந்த ரெசிபி எல்லாமே ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபிஸ் தான். அதே மாதிரி நம்ம நார்மலான தோசை, சப்பாத்தி, பூரி, இட்லி இதே சாப்பிட்றத விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிலாம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் கிரிஜா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.